வாட்ஸ்அப் மக்களே, வெரி குட் ஈவினிங். ஸோ நம்ம டிஎன்பே முடிச்ச அப்புறம் நம்ம மணி அண்ணா கடைக்கு வரவே இல்லை. மணி அண்ணா கடைக்கு வந்து அப்படி பார்த்துட்டு போகலாம் வந்தோம். ஸோ நம்ம அண்ணா கடை கொஞ்சம் ரெனோவேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அவாடியா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டிஎன்பே ஈவெண்ட் முடிச்சுட்டு நான் ராப்டர் வெளில எடுக்கவே இல்லை. சரி, அதான் சும்மா ஒரு ரவுண்டு ஆஃபீஸ்க்கு என்எஸ் போக வேண்டியது இருந்துச்சு. ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு அப்படியே அந்த ஏபிஎஸ் எரர் ஒன்று வந்துச்சுல, அது கரெக்ட் பண்ணிட்டோம். மணி அண்ணா கடைக்கு வந்து பண்ணிவிட்டு இப்போ தான் வி ஆர் கோயிங் பேக் ஹோம். சரி, போகும்போது ஒரு சின்ன vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஏன்னா டிஎன்பேமுக்கு அப்புறம் நான் GoPro டச் கூட பண்ணல, சார்ஜே போடல. இப்போ தான் வந்து முன்னாடி சார்ஜ் போட்டு பாருங்கள். கொஞ்சம் தான் மழை பெய்யுது, ஒரு 1.5 hours 2 hours மழை பெய்ஞ்சு எப்படி தண்ணி நிறைஞ்சிருக்கு பாருங்க. எங்கள் பிள்ளைனுக்கு ஒரு பேக் ரெஸ்ட் போட்டுடலான்னு சொல்லி கொஞ்சம் ராப்டர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 months எந்த ரைடும் போகாது. வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு கொஞ்சம் கூட லைட்டான மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிடலாம். இன்ஜினில் எல்லாம் கொஞ்சம் கிளச் பிளேட்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 3+ years ஆகிடுச்சு. இப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை இவ்வளோ பெய்யுது. சொல்லிட்டு எங்கே இவ்வளோ மழை பெய்யறதுக்கு. ஆனால் இன்றைக்கி எக்ஸ்பெக்டடோட பயங்கரமான, ஏன்னா நானே ஆஃபீஸ் விட்டு எப்படா கிளம்புறேன்னு நினச்சிருந்தேன். இப்போ ஒரு பிடிச்சி செமையா, அதுவும் அந்த நடுவில் ஒரு 2-3 இடி இடிச்சது பாருங்கள். நான் நினச்சேன் அவ்வளோதான் இன்றைக்கி வீட்டுக்கு போன மாதிரி தானே. இப்போ லைட்டாக ட்ரெஸ்ஸில் மட்டும் ஆகிட்டு இருக்கு, மழை ட்ரெஸ்ஸில் மட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்னடா ராப்டரு ஆஃப் ஆகிட்டே இருக்காச்சாலாம், பட் கட் ஆஃப் ஆகிட்டே இருக்கானே. தண்ணியில் நின்னானே வெட்டிக்கிறானே. தலை ஒரே நிமிஷம் தலை. தலை வண்டி ஆஃப் ஆகிட்டே இருக்கு. தலை தலை கேட்குதா? தலை தலை நம்ம டேர்னிங் இருக்குல்ல, இந்த தேட்டர் பக்கம் தேட்டர் இருக்குல்ல படம், அங்கே வந்து வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஃபுல்லாக தண்ணி ஏறி இருக்கு போல இருக்கு உள்ள. இல்லை ஸ்டார்ட் ஆகுதுல, வெடிக்குது, வெடிச்சு டப்புன்னு ஆஃப் ஆயிடுது. ஓகே ஓகே ரைட் தலை ரைட்டு. பை பை. சண்முகா, நம்ம இந்த தேட்டர் இருக்குல்ல, சினிமா ஹாலு, அது பக்கத்துல வண்டி வந்து மூவ் ஆக மாட்டேன். இந்த வண்டி ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கு போல இருக்கு, தண்ணி ஏறி இறங்கி இருக்கு போல இருக்கு ஃபுல்லா. வா வா வா. ஏன்னா வண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் கியர் போட்டாலும் வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. ஐயோ
சம்பவம் செய்து விட்டான் ராப்டர். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போடுற ஸ்பீட. ஸோ மணியான கடைக்கு போயிட்டு என்னதான் பிரச்சனைன்னு தெரில. ஐயோ மழை வர தொடங்கிடுச்சு. மழை பயங்கர பெஞ்சதுனால வண்டி ஃபுல்லாக வந்து தண்ணி இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்காங்க. மணியான இப்போ தான் இங்கே கிளம்பி போயிருக்காரு வெளியில். ஓகேவா? சரி குட்டா, தேங்க்யூ. பார்க்கலாம். பை பாய். நேராக வீட்டுக்கு தான். பாய்மா. லாம்போர்கினி வேறு லெவலில் வண்டி பார்க்கவே. ஆனால் இந்த வண்டியெல்லாம் ஓட்டுறது கஷ்டம் கைஸ். அதுவும் எஸ்பெஷலி சென்னையில் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேறு லெவலில் இருக்குல்ல லுக்கு லாம்போர்கினியோட. செமையாக இருக்குது பற்றியா? எதுவும் ஒன்று இடிச்சுதா? இல்லை. சவுண்டு பாருங்கள். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குற சவுண்டே வேறு ரகம். இதெல்லாம் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தாங்கன்னா வேறு ரகத்தில் பிச்சுட்டு போடுற வண்டி. சவுண்டு தான் கைஸ். சூப்பராக வண்டி பார்க்க. வாவ். லாம்போர்கினிக்கு முன்னாடி ரேஞ்ச் ரோவர். ஆனால் சென்னையில் நிறைய ப்ரீமியம் காசு வந்துச்சுல, நிறைய பேர் வாங்க தொடங்கிட்டாங்க ப்ரீமியம் காசுலாம். ஓகே கைஸ், நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே ப்ளாக் பண்ணுறது வேஸ்ட்டு தான். மழை பெய்ய தொடங்கும்போது டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குது. உங்களால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்புள்ள பரத் ஐயப்பன் அண்ட் என்னோடய செல்லக்குட்டி ராப்டர். பாய்.